விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார்? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறவங்க. இது டிஃபால்ட், அது எப்பயுமே அப்படி தான். ஏன்னா 9 கூடிய சந்திரன் வந்து பாதகாதிபதி. அதனால் எப்போ பார்த்தாலும் மனக்குழப்பங்கள், வேதனைகள் போன்றவர்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே 2-3 ராசிகள்லாம் அப்படி தான். சிம்ம ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள் பிறந்ததுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. கஷ்டமே ஒரு வாழ்க்கையானால் அது இவங்க வாழ்க்கை தான். ஸோ அது என்னமோ அது அப்படி தான், இறைவனுடைய படைப்பை அப்படி தான். அவ்வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். 5ங்கிறது என்ன அப்படின்னா, சொத்துக்களை உண்டாக்கி தருவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி கொடுத்துட்டா முடிவு பண்ணிட்டாருன்னா சேங்ஷன் தான், அவ்வளோதான். பதில் ஆப்ஷனே கிடையாது. ஆக்சுவலி ஐ ட்ரைட் மை லாட். ஆக்சுவலி தெர் ஆர் சம் ஹர்டில்ஸ் வி ஃபேஸ்டு. இந்த கதையே கிடையாது. கொடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருவார், அவ்வளோதான். இதுதான் சனி. யார் என்ன சொன்னாலும் கொடுப்பார், அதுதான் சனி. 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். சொத்துக்களை உண்டாக்கி தருவார். சொத்துக்கள் எப்படின்னா, என்றைக்கோ வர வேண்டிய சொத்து பழைய சொத்து ஒன்று இருக்குது, அது பஞ்சாயத்தில் இருக்குது, அது இப்போ வர வேண்டியிருக்கு, வந்துடும். சொத்துன்னா நம்ம லேண்டு மட்டுமே சொத்து நினச்சிட்டு இருக்கோம். லேண்டு ஒரு சொத்து, வீடு ஒரு சொத்து, காரு, வண்டி, வாகனம், நகை எல்லாமே சொத்து தாங்க. நீங்கள் எதெல்லாம் ஒரு வேல்யூடைய விஷயங்களோ அது அத்தனையும் சொத்து தான். அப்போ அந்த வேல்யூடைய விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும். ஷேர் கூட தான் சொல்கிறேன். இவ்வளோ ஷேர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இவ்வளோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேர், அதெல்லாம் கூட உங்களுக்கு சொத்து தான். இது பில்டாக உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அந்த மாதிரியான விஷயம். ஸோ அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி குழந்தை கொடுப்பார். அதே மாதிரி இந்த 5ஆம் வீட்டிலே சனி பகவான் இருப்பது 5 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து விடுகிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் பல வழிகளில் வரும். என்றைக்கோ போட்டு வச்ச ஈக்விட்டி, என்றைக்கோ நான் போட்டு வச்ச பணம், அது இன்றைக்கி வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியாக வருது. சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பார்க்கும்போது விரலெல்லாம் பணம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, 2 கூடிய தனாதிபதி குரு மறைந்திருப்பதால் சனி 2 பார்த்து பேலன்ஸ் பண்ணுவாரே தவிர ரன்னிங் மணிங்கிறது சுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அப்போ 2 வந்து சனி பார்க்கும்போது என்ன, உணவு முறையில் புதிய விஷயங்கள். 2ங்கிறது தொண்டை, 2ங்கிறது இது உணவு. அப்போ யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வந்து பலவிதமான சொத்துக்கள், கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது குருவுடைய வீடு என்பதால், நான் வந்து ஒரு தங்க நகை சீட்டு போட்டிருக்கேன் சார், அது இந்த மாதம் வந்து நான் இந்த மாதிரி நகை எடுக்க போகிறேன். நகை சேமிப்பில் நிறைய ஜாக்கிரதை, கவனம் செலுத்துங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த தங்கம் சம்மந்தப்பட்ட ட்ரேடு, இப்போ ஷேர் மார்க்கெட் இருக்குது, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஏறும். தங்கம் இல்லைனாலும் ஏறதான் போகுது.